இதை கேட்ட ஜேம்ஸ் அதாவது ஜெகனுக்கு ஆல்ரெடி அவன் பல கன்ஃபியூஷனில் இருக்கான். இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே அது தாராவோட கனெக்ட் பண்ணி அவன் ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் ஜெயினை பார்த்து நான் அதை ஒழுங்காக பார்த்துக்கலன்ட்டு இப்போ என்கிட்டேருந்து அதை திருட பார்க்குறியா நீ அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஜெயின் என்ன சொல்கிறான்னா, இந்த கேமோட நோக்கமே அது தானே, மாற்றி மாற்றி எடுத்து விளையாடுறது தானே இந்த பாலோட கேம் அப்படின்னு ஜெயின் சொல்லிவிட்டு அவன் திரும்பி பாலை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம ஜேம்ஸ்க்கு அதாவது ஜெகனுக்கு மண்டையில் ஃபுல்லாக குழப்பம். இப்போது ஜெயின் பேசினது கேமை பற்றியா இல்லை பர்சனலை பற்றியா? அவன் பேசுகிறது எதுவுமே சரியா இல்லை, அவன் சொல்கிறதுக்கு 1000 மீனிங் இருக்குன்னு எனக்கும் புரியுது அப்படின்ட்டு ஜெகன் மண்டையை போட்டு நல்லா குழப்பிட்டு இருக்கான். அப்போது அதே மாதிரி ஜெயினும் நல்லா பாலை பிக்கப் பண்ணி அவன் கோல் போட அந்த பாலை ஸ்பீடாக அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் கரெக்டான லைனில் இருக்கான். அப்போது ஜெகன் என்ன பண்ணுறான்னா ஸ்லைட்டாக போய் அந்த குதிரையை தட்டி விடுறான். அப்போது அவன் பால் கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுது, அவன் பால் எங்கேயோ போயிடுது. அப்போது ஜெகன் ஜெயினை பார்த்து ஒன்று சொல்கிறான், நீ அந்த பாலை கரெக்டாக கண்ட்ரோலில் தான் வச்சுருந்த, நான் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடில் ஒன்று தட்டலையே, ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பீடில் தட்டின உடனே உன் பால் கண்ட்ரோல் லூஸ் ஆகிடுச்சு, நீ அவ்வளோ வீக்காவாக இருந்த அந்த கண்ட்ரோல் பாலில் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டமாக சொல்கிறான். எப்படி இருக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீயும் தாராவும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தீங்க, நான் நடுவில் வந்த உடனே உங்கள் ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டமாக சொல்கிறான். அதுக்கு ஜெயின் என்ன சொல்கிறான்னா, நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ ஜெகன், எனக்கு கவலையே கிடையாது, என்னால் எப்போ வேணாலும் அந்த பாலோட கண்ட்ரோலை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துக்க முடியும், அது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன்னு அவன் சிரிக்கிறான். இதை பார்த்த ஜெகனுக்கு செம்மையாக கோவம் வருது. இதுவே கேமாக இல்லைன்னா அவனை பிடிச்சி உலுக்கி திட்டி, நீ என்னை பற்றி பேசுகிற எனக்கு புரியும்னா ஓப்பனாக பேசியிருப்பேன், ஆனால் இது கேமாக இருக்கே அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே ஜெயினை திட்டுறான். அதுக்கப்புறம் அவன் ஜெயினை பார்த்து சொல்கிறான், உன்கிட்ட அந்த பால் இருக்கும் போதே நீ அதை பத்திரமா ஹேண்டில் பண்ணியிருக்கணும், ஆனால் அதை விட்டுட்டு என்கிட்ட இருக்கும்போது அதை திருடணும்னு நினைக்காத அப்படின்ட்டு அவன் கோவமாக ஜெயினை பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஜெயின் வந்து இருக்கலாம், ஆனால் இது கேம், நம்ம ரூல்ஸ் படி தான் நடந்துக்க முடியும், அந்த பால் எடுத்து சீக்கிரம் திரும்பி கேமுக்கு வா அப்படின்ற மாதிரி ஜெயின் சொல்கிறான். இப்போ தான் ஜேம்ஸ்க்கு அதாவது ஜெகனுக்கு புரியுது நம்ம லாஸ்ட்டாக சொன்ன லைனோட அர்த்தம் என்னன்ட்டு. ஜெயினுக்கு புரியல போல இருக்கு. அவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, உன் கையில் பால் இருக்கும் போதே அதை நீ கேர்ஃபுல்லாக பார்த்துட்ருக்கணும், அது விட்டதுக்கப்புறம் மற்றவங்க கிட்டேருந்து திருடணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் அவனுக்கு 2 அர்த்தம் இருக்குது, அந்த பாலை மட்டும் மீன் பண்ணல. தாரா ஜெயின் கூட இருக்கும் போதே தாராவை ஒழுங்காக பார்த்துட்ருக்கணும், அதை விட்டுட்டு தாரா இப்போ ஜெகன் கூட இருக்கும்போது ஜெகன் கிட்டேருந்து திருடணும் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் ஜெகன் சொல்லியிருப்பான். ஆனால் அதை ஜெயின் பர்சனலாக எடுக்கல போல இருக்கு. அதுக்கு அவன் கூலாக ரிப்ளை பண்ணியிருப்பான், இது கேம், ரூல்ஸ் படி தான் நம்ம நடந்துக்க முடியும், உங்ககிட்ட இருந்தால் அந்த பாலை நான் என்கிட்ட பறிக்கதா பார்ப்பேன், இப்போது கேமுக்கு வான்ற மாதிரி ஜெயின் சொல்லியிருப்பான். இதை கேட்ட ஜெகனுக்கு ஒரே குழப்பம், நம்ம சொன்ன லாஸ்ட் லைனோட அர்த்தம் அவனுக்கு புரியலையோ, நம்ம தான் இதை பர்சனலாக எடுத்து விளையாடுறோமோ, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோமோ அப்படின்னு அவன் ஓவராக மனசில் நினைக்க ஸ்டார்ட் பண்ணுறான்.